பிக் பாஸ் காமன் மேன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க விஜய் டிவி? மக்களை இப்படி போட்டு கொடும்படுத்துறதுக்காடா அவங்களுக்கு இது காமன் மேனுன்றதுன்னா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல. அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வழியும் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் அவங்க டேலண்ட்டை ஆன் தி ஸ்பாட்டில் காட்ட முடியாது. சில பேர் டைம் கொடுக்கணும். அப்போ உங்களை மாதிரி ட்ரெயின் ஆனவங்களாக இருந்தால் எடுத்தோடனே அவங்களோட திறமையை காட்டிடுவாங்க. காமன் மேனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் திடீர்னு வந்து இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, உங்கள் டேலண்ட் என்ன, உங்களோட இது என்னென்னா ஆன் தி ஸ்பாட் வராது அவங்களுக்கு. அது காமன் மேன் அவங்க. இப்போ நீங்கள் ஜட்ஜ் 3 பேர் இருக்கீங்க, அவங்க படம் நடிச்சிருக்காங்க, நிறைய கேமரா முன்னாடி நின்று பார்த்துருக்காங்க, நிறைய ஷோஸ் பார்த்துருக்காங்க. நீங்கள் அந்தமாதிரி நிறைய ஷோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன வந்து உடனே வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நீங்கள் எல்லாம் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும், உங்களுக்கு எல்லாமே நடக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி மக்களை கவரணும், எப்படி கவர்ந்து பேசணும்னு உங்களுக்கு தெரியும். காமன் மேனுக்கு அது பழக்கம் கிடையாது. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த டாஸ்க் பண்ணுங்கள், உங்கள் டேலண்ட் என்ன, உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, உங்களுக்கு இதை விட்ட வேறுனா டேலண்ட் இருக்குது. அவங்களெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டு நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து, இல்லை ஒரு 6 மாதமாச்சு ட்ரைனிங் கொடுத்து அப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கே உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ சொல்லலாம். நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம், இவங்களுக்கு வந்து திறமை வரலன்னு அப்போ நீங்கள் சொல்லி இது பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இத்தனை சீசனும் அப்படி தான் பண்ணீங்களா? இல்லை. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே செலிப்ரிட்டிஸ், உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. இது தேவையில்லாடன்னு போயிட்டுருப்பாங்க. இந்த ஷோ விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லையா, வழி இல்லையான்னு போயிருப்பாங்க. இவங்க காமன் மேன். இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா? இது மூலிமா நம்ம ஏதோ பெரிய ஆள் ஆகிட முடியாதா? இதை வச்சு நம்ம பெருசாக நம்ம எதுவும் சாதிக்க முடியாதான்ட்டு அந்த ஆசையில் வந்திருக்கோம், அந்த கனவோடு வந்துருக்கிறோம். அவங்கள போட்டு நீங்கள் இந்த மாதிரி சாவடிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? அவங்கள விட்டால் தான் தெரியும் டேலண்ட் என்னன்ட்டு. நீங்கள் தான் ஒரு கொள்கை வச்சுருப்பீங்களே, உங்கள் சேனல் சீரியல் ஆக்டர்ஸை கூப்பிட்டு வர்றது, அவங்கள வச்சு போடுவீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எதனா பைத்தியங்க தெரிஞ்சிட்ருக்கோம், அவங்கள போடுவீங்க. அந்தமாதிரி எதனா பண்ணிவிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நார்மல் மக்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தணும்? ஏன்னா உங்கள் கண்ணுக்கு டேலண்ட்டு இருக்கவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே. எத்தனையோ பேர் யூடியூப்பில் டேலண்டடாக வீடியோ பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. நிறைய பேர் டேலண்ட்டை வச்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்போயுமே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ என்னவோ புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. இதெல்லாம் உங்கள் சேனலுக்கு நல்லதான்னு எனக்கு தெரியல. என்னமோ பண்ணுங்கள். மக்கள் பாவம், அவங்களுக்கான வாய்ப்பை வந்து கொடுங்க. எல்லாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்க டேலண்ட்டை நீங்கள் விட்டு பார்த்தா தான் தெரியுமே தவிர அந்த ஸ்பாட்டில் பண்ணுற அளவுக்கு யாரும் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேராக வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து அந்த ஷோவில் வரணும், கலந்துக்கணும், நம்ம இது மூலிமா ஏதாச்சும் நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு வரவங்க நிறைய பேர் கனவோடு வருவாங்க. நீங்கள் நடத்துகிற ஷோவில் வந்து என்ன காம்படிஷன் நடத்த போகிறீங்க? இல்லை வழக்கம் போல் சண்டை, அதில் கொஞ்சம் டாஸ்க்கு, அவ்வளோதானே. அதே மக்கள் பண்ணுவாங்க, அவங்கள விட்டிங்கன்னா பண்ணுவாங்க. அதுக்கு தேவையில்லாத ஒரு ஷோ ஒன்று பண்ணி கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டுருக்கீங்க. அவன் 1008 கனவோடு வருவான், ஆல்ரெடி வலியோடு வருவான். எவ்வளோ மன கஷ்டத்தோடு இந்த ஷோவில் வந்து நம்ம செலக்ட் ஆகிடுவோம், இதால் நம்ம வெளியே தெரிஞ்சு நல்ல பெரிய ஆள் ஆகும்ன்ட்டு எவ்வளோ பேர் வருவாங்க. அவங்களாம் திருப்பி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி வெளியே போகும்போது எவ்வளோ கவலையோடு வெளியே போவாங்க. உங்களுக்கு உங்கள் டிஆர்பி ஏறணும். டிஆர்பிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, பண்ணுங்கள். உங்களுக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாள் காலம் மாறும்.